ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரி டே 3யோட vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பூஜைக்கு என்னென்ன பொருள் வாங்கினேன், நம்ம எப்படி பூஜை இன்றைக்கி பண்ணோம் அப்படின்றத பற்றின vlog தாங்க இது. ஃபஸ்ட்டு நான் என்னென்ன ஃப்ளவர்ஸ் வாங்கினேன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ரோஸ் வாங்கினேன், அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ கொஞ்சம் வாங்கினேன், அதுக்கப்புறம் சாமந்தியும் ரோஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பூ கட்டி வச்சுருந்தாங்க, அதை வாங்கினேன். இப்போது நான் வந்து நேற்று 2 நாள் வந்து நான் அப்படியே சாமி கும்பிட்டுட்டேன். இன்றைக்கி வந்து படத்தை இன்னொரு வாட்டி தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, அதுக்கப்புறமா லெமன் மாலையும் மஞ்சள் மாலையும் ஒரு வாட்டி எடுத்து திருப்பியும் அதில் மஞ்சள்லாம் தடவி திருப்பி ஃபோட்டோவுக்கு மாட்டி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் ரோசஸ்லாம் இருந்தது இல்லையா, அந்த ரோசஸில் வந்து எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ரோஸ் வச்சேங்க. அது ரொம்ப குட்டி ரோஸாக இருந்ததா, அது ஒரு மாதிரி வைக்கும் போதே நல்லாவே இல்லை பார்க்க. அதனால் அந்த ரோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய ரோஸாக வச்சு அழகாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அதையும் வச்சு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மல்லிகைப்பூ வந்து ஃபோட்டோ மேலே வைக்கலான்னு ஐடியா இருந்துச்சு. நான் அதுக்குள்ளே ரோஸ் வச்சதால என்னால் இது வைக்க முடியல. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சதுக்கப்புறமா மல்லிகைப்பூவை வந்து மாலை கூடயே அப்படியே சுற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த மஞ்சள் மாலை கூடயே வந்து மல்லிகைப்பூவையும் சேர்த்து சுற்றியே வச்சாச்சு. அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு சாமந்தி பூ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஃபோட்டோவுக்கு எல்லாமே டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம விளக்கு வைக்க போகிறோம். அந்த விளக்குக்கு கொஞ்சம் பூ போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி பூவை வந்து உதிரி பண்ணி எடுத்து அது கொஞ்சம் போட்டுட்டேன். அப்புறம் ரோஸஸ் 2 ரோஸ் எடுத்து மஞ்சள் மாலையில் ஒரு ரோஸும் எலுமிச்சை மாலையில் ஒரு ரோஸும் அழகாக செட் பண்ணால் பார்க்க அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாமந்தி பூ உதிரி பண்ணி ஃபுல்லாக வந்து போட்டு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அது போடும்போதே ஒரு மாதிரி அழகாக இருக்கும். அந்த சாமந்தி பூ உதிரி பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இல்லை, அந்த டெக்கரேஷனே வந்து ஒரு மாதிரி டிவைனாக நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி சாமந்தியை வந்து வச்சு ஒரு நடுவில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி பண்ணி வச்சு அதை ரவுண்ட் பண்ணிட்டேன். ரவுண்ட் பண்ணப்புறம் அதுக்குள்ளே வந்து நான் விளக்கு வச்சுருந்தேன்னா அந்த விளக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த சென்டரான ரவுண்ட் பார்ட்டில் வந்து விளக்கை வந்து செட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், செட் பண்ணதுக்கப்புறம் அது இப்படி தான் இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து கொஞ்சம் சாமந்தியை பூவை வந்து பிரிக்காமல் அப்படியே போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய காம்பு எல்லாத்தையும் சிசரில் கட் பண்ணி அழகாக அதை விளக்கை சுற்றி ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி கொடுக்கும்போது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ரோஸ் இருந்தது. சரி, ரோஸ் அங்கே வச்சோன்னா பார்க்க இன்னும் அழகாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பன்னீர் ரோஸ் இருந்துச்சு. இந்த பன்னீர் ரோஸை நல்லா உதிர்த்து போட்டு அதையும் வந்து டெக்கரேஷனுக்கு பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த குட்டி ரோஸஸையும் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு ரெட் ரோஸஸ். நெக்ஸ்ட்டு விளக்குலலாம் வந்து பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்லேயே குட்டி குட்டி ரோஸஸ்லாம் கொஞ்சம் மீந்து போயிருந்துச்சா, அது எல்லாத்தையும் வந்து விளக்கை சுற்றி குட்டி குட்டியாக அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி வைக்கும் போது ரொம்பவும் டிவைனான ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது பாருங்கள், இதான் ஃபுல்லாக அவுட்லுக் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக லுக்காக இருக்குது பார்க்கவே. விளக்கேற்றும் போது இன்னும் அழகாக ஒரு டிவைன் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, விளக்கில் வந்து ஃபுல்லாக திரியெல்லாம் போட்டு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது பெரிய விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டி விளக்கு இருக்குல்ல, மண் விளக்கு, அந்த மண் விளக்குலேயும் வந்து ஃபுல்லாக எல்லா விளக்குலேயும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நான் இந்த விளக்கெல்லாம் வந்து நல்லா காய வச்சு வெயிலில் வச்சு காய வச்சதுனால எண்ணெய் வந்து ரொம்ப நேரம் இருக்கும், இல்லைனா எண்ணெய் வந்து இழுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் அதை கழுவி காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னமும் நல்லா உங்களுக்கு ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், விளக்கு ஏற்றினோடனே இவ்வளோ ஒரு அழகாக ஒரு பிரகாசமான ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குல்ல. இது மாதிரி தான் இருந்துச்சு அன்றைக்கி வீட்டில். நம்ம லைட்டு கொஞ்சம் தான் கம்மியாக தான் இருக்கும், ஆனாலும் அந்த விளக்கு ஏற்றினோடனே அந்த ஃபோட்டோ ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு வெளிச்சமாக ஒரு கோல்டன் கலரில் ஒரு க்ளோ கொடுத்தா மாதிரி இருந்துச்சு. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் செட் பண்ணி நம்ம ஏற்றும் போது நெக்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக இருக்கிற குட்டி விளக்குலலாம் வந்து நம்ம தீபம் ஏற்றிடுவோம். ஏற்றினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு பிரகாசமாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, இன்றைக்கான vlog வந்து முடிஞ்சது. இப்போ விளக்கு ஏற்றினதுக்கப்புறமா அம்மாவுக்கு வந்து நான் கற்பூர ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கான வேண்டுதலை வந்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி நெய்வேத்தியம் என்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸும் அப்புறம் ஸ்வீட்ஸ் தான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக படைத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.